தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் தாங்கள் இல்லை, சற்றுமுன் அறிவித்தார். தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் தாங்கள் இல்லை, சற்றுமுன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக்கழகம் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் மைனாரிட்டி ஆட்சி அமைத்தது. திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து இந்த 4 கட்சிகளும் விலகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் தங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது என்று அறிவித்துள்ளார். தற்பொழுது காங்கிரஸ் கட்சி மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சமூக நீதி முற்போக்கு கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியபடி சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் எந்த கூட்டணியையும் உருவாக்கவில்லை. அந்த கூட்டணியில் தாங்களும் கிடையாது. தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் தாங்கள் கிடையாது. ராஜ்யசபா தேர்தலில் தங்களுடைய ஆதரவை கேட்டு யாரும் வரவில்லை என்று கூறியுள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு வெளியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தருகிறது. அமைச்சரவையில் பங்கு பெறவில்லை. அதே நேரத்தில் தவேக கூட்டணியிலும் தாங்கள் இல்லை என்று அறிவித்துள்ளது. ஏற்கனவே திமுக கூட்டணியிலும் இல்லை. தற்பொழுது தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இல்லை என்று அறிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. அப்போது தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் நாங்கள் உள்ளோம் என்று அறிவிப்பார். ஏனென்று சொன்னால் கூட்டணியில் இருந்தோம் என்று சொன்னால்தான் ஜோசப் விஜய் போட்டியிடுவதற்கு சீட்டுகள் ஒதுக்குவார். ஆகவே தற்போதைக்கு தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இல்லை என்று அறிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நாங்கள் தவேக கூட்டணியில் தான் உள்ளோம் என்று அறிவிப்பார். நேரத்துக்கு நேரம் சந்தர்ப்பவாதியாக மாறுவது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இயல்பு. அவர்களுக்கு தேவையெல்லாம் கொள்கை அல்ல, பொது உடைமை கொள்கையெல்லாம் அவர்கள் காற்றில் தூக்கி வீசிவிட்டார்கள். தற்பொழுது பெட்டி எங்கே கிடைக்குதோ அங்கே போய் சேருவாங்க. அதுதான் அவங்க கொள்கை.